ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சகரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லவரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை உள்ளவரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பெரியவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வல்லமையிலே சிறந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சகலத்தையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் தேவனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையின் தேவனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வல்லமை உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயங்களின் தேவனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் நாயகனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தயாபர பிதாவே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி. யெகோவா நிசியே, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா தேவனே, யெகோவா சிக்கனே, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கிருபையின் பாதங்களை முத்தம் செய்து சகல நன்மைகளுக்காக
பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை காலையிலே கொண்டாடுகிறேன். எல்லா நேரங்களிலும் எங்களுக்காக பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகாலை தோறும் என் கிருபைகள் புதியவைகள் என்று சொன்னவரே, அந்த புதிய கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் பேசுகிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாளாக ஆண்டவர் சமூகத்தில் மாறுவதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருப்போம், அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் தொடர்ந்து சிந்திக்கிறபடி 1 ராஜாக்கள் 17:10 எலியா அந்த விதவை கைம்பெண்ணை பார்த்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்படியே அவள் தண்ணீர் கொண்டு வர போகிறாள். ஆகவே பாத்திரத்தில் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? தேவன் தமது கோபாக்கினியை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையுள்ளவராய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு குயவன் மிதியிட்ட களிமண்ணினாலே தனக்கு விருப்பமானபடி பாத்திரங்களை வணைகிறான், சுடுகிறான், வியாபாரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறான். அப்படி நாம் கடந்த நாட்கள்ல சில பாத்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில கூட ஒரு அருமையான பாத்திரத்தை பார்த்தோம், உப்பிடப்பட்ட பாத்திரம். அந்த உப்பிடப்பட்ட தோண்டியை கொண்டு வந்து எலிசாவிடத்துல கொடுக்கிறார்கள். எலிசா அந்த தோண்டியிலிருந்து உப்பை எடுத்து பாழான நிலத்தில தண்ணீரில போடுகிறான். அது ஆரோக்கியமாகிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, அதே 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில 4ஆம் அதிகாரத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, அவளும் ஒரு கைம்பெண். அவனுடைய புருஷன் தீர்க்கதரிசியாகிய அவன் ஒருவனிடத்தில கடன் படுகிறான். அந்த கடனை செலுத்தாமல் அந்த தீர்க்கதரிசி மரித்து போகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு 2 மகன்கள் இருக்கிறார். அந்த 2 மகன்களையும் பணம் கொடுத்தவன் அவர்களை தனக்கு அடிமைகளாக
பிடித்து கொண்டு போய்விடுகிறான். அந்த சமயத்துல எலிசா தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு போகிறார். அந்த சம்பவத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொல்ல வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே எலிசா அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். கேட்டுவிட்டு உடனே அவள் சொல்லுகிற வரைக்கும் அவர் பார்த்திருக்காமல் காத்திருக்காமல் இவரே சட்டென்று சொல்லுகிறார், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். உன் வீட்டில என்ன இருக்குது சொல். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் என்கிட்ட இருக்குது எஜமானே, வேற எதுவும் என்கிட்ட இல்லை. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். குறைவோடு இருக்கிற, போராட்டங்களோடு இருக்கிற, பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கொண்டிருக்கிற, இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும்? நல்லாக கவனிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும்? வேதத்தில என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார். இன்றைக்கும் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். மறு உத்தரவு நீங்களும் நானும் சொல்லணும். நிறைய பேரு தன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்றதில்லை, மனுஷரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியின் புருஷன் கடன் பட்டு விட்டான். அந்த கடன் பட்டுவிட்ட அந்த குடும்பத்துல அந்த கடனை திருப்பி செலுத்த நிர்வாகம் இல்லாத போது கடன் கொடுத்தவன் அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில அந்த கடன் வாங்கினவன் இல்லை, வாங்கினவனுடைய மனைவி இருக்கிறார். எல்லாம் நீங்க கவனிக்கணும். எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது உன் புருஷன் எங்கன்னு கேட்கிறார். என் புருஷன் இல்லை, இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறான், உன் புருஷன் திரும்ப செலுத்த முடியாம தவிக்கிறான், என்னை கண்டா ஓடுறான், ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, என்ன கேட்டு நீங்க கடன் கொடுக்கல ஐயா, அவர் கேட்டாரு நீங்க கொடுத்தீங்க, வீடு வரைக்கும் வந்து நீங்க கடனை எனக்கு திரும்ப கொடுங்கன்னு கேட்க கூடாது அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. கடன் கொடுத்தவன் சொல்றான், நீ நல்ல அழகா தானே இருக்கிற, 4 பேர்கிட்ட போய் சம்பாதிச்சு என் கடனை அடைக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறான். நம்மளா இருந்தா அழுதுகிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் தலைமுடிய பிடிச்சு தெருவுல நிக்க வச்சு
நல்ல செருப்பால 4 அடி அடிச்சா தெருவெல்லாம் பார்த்தாங்க. என்னன்னு கேட்டாங்க. இப்படி கடன் வாங்கினது என் புருஷன் தான், நான் வாங்கல. அவர்கிட்ட கேட்க வேண்டியதற்கு பதிலாக என்ன சொல்றாரு, நீ நல்லா தானே இருக்கிற, அழகா தானே இருக்கிற, 4 பேர்கிட்ட போய் நீ என்ன பண்ணலாம், சம்பாதிச்சு கடன் அடைக்கலாமன்னு பேசுறாரு. அவள்தான் ஊரெல்லாம் சேர்ந்துக்கினாங்க. ஆளுக்கு தரமடி போட்டாங்க. என்ன மாதிரி ஒருத்தர் அங்க இருந்தாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். போலீஸ் வந்தாங்க, தூக்கின்னு போயிட்டாங்க. அவருக்கு போக்சோ சட்டத்துல 7 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. இன்னும் அவர் ஜெயில இருக்கிறார். எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனை பார்த்து ஓடக்கூடாது, பயப்படக்கூடாது. எப்பவுமே கடன் கொடுத்தவன் தான் பயப்படணும், கடன் வாங்கினவங்க பயப்படக்கூடாது. ஏன்னா அது அப்படிதான் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் என்ன செய்வேன், அந்த கேள்வியோடு கூட இந்த காலை வேளை நீங்க இருப்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு எந்த நன்மையை செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன உதவியை செய்ய வேண்டும் கேட்கணும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த 3 வார்த்தைகளையும் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு கேட்கிறது இல்லை. ஏதோ இழந்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ பண்ணோம், அப்படி இல்லை. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரிடத்துல முன்னால வைத்து கேட்கணும். கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்தர் ராஜாத்தியினுடைய உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். ராஜாவிடத்தில் அவள் போகிறார், பயந்தில்ல, தைரியமாய் போகிறார். அந்த நாட்டினுடைய அந்த ராஜாவுடைய சட்டம் என்ன, ஒருவர் தன்னை பார்க்க வருகிறார்கள் என்றால் அவர் கையில் இருக்கிற செங்கோலை நீட்ட வேண்டும். நம்ம பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிற செங்கோல் இல்லை. இந்த செங்கோல் ராஜாவுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அனைவரையும் ஆட்டி படைக்கிற செங்கோல், அடிமைப்படுத்துகிற செங்கோல். அந்த செங்கோல் சொல்ற மாதிரிதான் அந்த நாட்டு மக்கள்லாம் செய்யணும். அப்படின்னா அந்த ராஜாவுடைய சட்டத்தை யாரால மாற்ற முடியாது. ஆனா ஒரு மனுஷனுடைய ஜபம், அவளுடைய உபவாசம், அவளுடைய தேடுதல் இந்த ராஜாவுடைய இருதயத்தை மாற்றுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார்? ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்காயை போல திருப்புகிற தேவன். கிராமத்துல நீங்க போயிருந்தீங்கன்னா, லைவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பம்ப் செட்ல தண்ணி போய்கிட்டு இருக்கும். அந்த பம்ப் செட்ல தண்ணி அந்த வாய்க்கால்ல போய்கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு மடையா திருப்புவான். நேரே ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை, தண்ணி போக வேண்டிய அந்த உரப்பை வெட்டி அதில் இருக்கிற மண்ணை எடுத்து குறுக்கே வைத்து அந்த தண்ணீர் மேற்கொண்டு போகாமல் தான் நினைக்கிற அந்த பாத்திக்கோ அந்த கயனைக்கோ அந்த இடத்திற்கோ போகும்படிக்கு மடை கட்டி நிறுத்துகிறான். பிறகு அந்த தண்ணீரானது அவன் நினைக்கிற அந்த பாத்திக்கு போகிறது, அல்லது அந்த கயனிக்கு போகிறது, அந்த வயல் நிலத்துக்கு போகிறது. அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்காலையை போல திருப்புகிற தேவன். அப்படி என்றால் அவன் செய்ய நினைத்ததை கூட
தடுத்து அவருடைய நம்முடைய எஜமானாகிய அந்த வயல் நிலத்து எஜமான் என்ன நினைக்கிறானோ அதை செய்யும்படிக்கு மடை போட்டு திருப்பி அந்த தண்ணீரை அந்த கயனிக்கோ அல்லது அந்த வயல் நிலத்துக்கோ பாய்ச்ச விடுகிறார். அதே போலவேதான் பிரியமானவர்களே, நம்முடைய பரம எஜமான், பரம குழவனாகிய நம்முடைய எஜமான், நம்முடைய தேவன் ராஜாக்களுடைய இருதயத்தை கூட திருப்புகிறாராம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் படிச்சீங்கன்னா, நேபுகாத்நேச்சார் நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று திமிரா நிக்கிறான். அந்த ராஜாதான் தொங்கு தோட்டத்தை பாபிலோன்ல கட்டினவன். இன்னைக்கு அந்த தொங்கு தோட்டம் பாபிலோன்ல இருக்கிறது. பிரியமானவர்களே, பறக்கும் சாலை என்றால் நமக்கு தெரியும், தூண்கள் மேல அந்த சாலை இருக்கும், கீழேயும் மேலையும் வாகனங்கள் போகும். அதுபோல ஒரு தொங்கும் தோட்டத்தை நேபுகாத்நேச்சார் கட்டினான். அப்படி கட்டிட்டு தான் சொன்னா, நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொல்லும் போது கர்த்தருடைய காரியங்கள் அவனுக்கு வெளிப்பட்டு அவன் தரிசனத்தை பார்த்து கதி கலங்கி இருக்கிற வேளையில தானியேல் சொல்லுகிறான், 7 ஆண்டுகள் மாடு பிள்ளை திங்கிறது போல நீர் காட்டில இருப்பீர். அதே போலவே 7 ஆண்டுகள் மாடு பில்லு மேய்கிற மாதிரி காட்டிலே போய் மேய்ந்தான். அங்கே உணர்வடைந்தான், மனம் திரும்பினான். தேவன் மறுபடியும் அந்த ராஜ்யத்திலே கொண்டு வருகிறார். இப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மடை மாற்றம் செய்து தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஆமேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் கம்பெனியிலே சீனியர், ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர், வேதத்தை வாசிக்கிறவர், ஜபம் செய்கிறவர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கம்பெனியில பூஜை போடுவார்கள். அந்த பூஜையில இவர் கலந்து கொள்ள மாட்டார். அந்த பூஜையில போடுகிற உணவுகளை இவர் சாப்பிட மாட்டார், வாங்க மாட்டார், யாருக்காவது கொடுத்து விடுவார். இப்படி இருக்கிறதான நேரத்தில் அவருக்கு தெரியாத ஒரு மேனேஜர் புதிதாக வருகிறார். அவர் வந்து இவருக்கு சொல்லுகிறார், நீங்க தான் அந்த பூஜை செய்யணும். அந்த மேனேஜர் யார்? ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர். இவரை வேண்டும் என்று, இவரை பழிக்க வேண்டும் என்று, நிந்திக்க வேண்டும் என்று செயல்படுகிறார். ஆனாலும் இவர் எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எனக்கு இந்த கம்பெனி எம்டி வேலை செய்ய எனக்கு வேலை கொடுத்தார், அடிமட்டத்திலிருந்து வேலை செய்து வருகிறேன், எனக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணி என்னை உயர்ந்த இடத்துல ஃபோர்மேன் என்ற இடத்துல கொண்டு வந்து இந்த கம்பெனி என்னை நிறுத்தி இருக்கிறது. மேனேஜர் ஆகிய நீங்களும் என்னை போல ஒரு ஒர்க்கர் தான். ஆகவே கம்பெனி சம்பந்தமான வேலை சம்பந்தமான ஆர்டர்களை நீங்கள் சொல்லுங்கள், நான் கீழ்ப்படிந்து செய்கிறேன், செயல்படுகிறேன். ஆனால் நீங்கள் வழிபாடு செய்ய சொன்னால் அது என்னால முடியாது என்று நிற்கிறார். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வருது, போர்மேன்களுக்கு தலைவராக இவரை தான் மாற்ற வேண்டும் அடுத்த ஸ்டெப்ல. ஆனால் புதிதாய் வந்திருக்கிற மேனேஜர் எம்டி கிட்ட தவறாக சொல்லி இவரை குறித்து தீதான காரியங்களை அவர் காதிலே போட்டு அந்த போர்மேன்களுக்கு மேலான அதிகாரியாக வரவேண்டிய இவரை தடுத்து இவருக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கிற ஒருவரை கொண்டு வந்து அதிகாரி ஆக்குகிறார். அப்பொழுது ஒரு சிலர் எழுந்து எம்டியோட பேசுகிறார், சார் இந்த மேனேஜருக்கு இப்போ போர்மேன்களுக்கு மேலான அதிகாரத்துல வைக்கப்பட்டிருக்கிற இவரை வச்சிருக்கிறாங்க, இவருக்கு அடுத்து சோ பர்சன் தான் அதிகாரியாய் வர வேண்டும், அதை மாற்றி விட்டாரு. அப்பதான் அந்த எம்டி கூப்பிட்டு கேட்கிறார்,
இவருக்கு தானே அந்த பதவியை கொடுத்திருக்கணும், நீங்க ஏன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கும் போது, இல்ல அவர் நம்ம சொல்றது எதையும் செய்யறது இல்ல. அப்பதான் அந்த எம்டி சொன்னாரா, அவருடைய ரெக்கார்டு எடுத்துப்பார், அனாவசியமா லீவு போட மாட்டார், அனாவசியமா எங்கேயும் யாரோடையும் உட்கார்ந்து இருக்க மாட்டார், தான் வேலை உண்டு தன் வீடு உண்டு என்று நேர்மையான அதிகாரியாக தன் வேலைகளை செய்கிறவர். ப்ரொடக்ஷன்ல கூட அவருடைய கீழான பகுதியில தான் இந்த கம்பெனிக்கு பல கோடிகள் நன்மைகள் வந்திருக்கிறது. ஆகவே நீ ஏற்படுத்தி இருக்கிற அவரை தள்ளிவிட்டு இவரை அதிபதியாக ஏற்று என்று சொன்னார். என்ன அருமையான காரியம் பாருங்க. கர்த்தருக்காக நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தலைகுனிவு அடைய மாட்டார்கள், ஒரு நாளும் எங்கேயும் யாரிடத்திலும் அசிங்கப்பட மாட்டார்கள், அனாவசியமான காரியங்கள்ல சிக்குண்டு போக மாட்டார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தன் வேலையிலே யார் ஒருவன் ஜாக்கிரதையா இருக்கிறானோ, பொறுப்புள்ளவனா இருக்கிறானோ, உண்மை உள்ளவனா இருக்கிறானோ, உழைக்கிறவனா இருக்கிறானோ, கர்த்தர் அவனை நீசருக்கு முன்பாக நிறுத்த மாட்டார், இழிவானவர்களுக்கு முன்பாக நிறுத்த மாட்டார், அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவார், பெரிய அதிகாரத்துக்கு முன்னாலே கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பை போத்திபாருடைய மனைவி பேச்சை கேட்டு போத்திபார் சிறையில போட்டான். ஆனால் தேவன் விடவில்லை. பார்வோன் ராஜாவுக்கு தூக்கத்தை கலைத்து சொப்பனத்தை கொடுத்து அவனை கதிகலங்க பண்ணி ஜெயிலில் இருக்கிற யோசேப்பை யாரு சிறையில போட்டானோ, யாரு சிறையில போட வச்சாங்களோ அவங்களுக்கு கவர்னராக மாறுகிறான். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், அல்லேலூயா. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்காக வாழ நினைக்கிற, கர்த்தருக்காக வாழும்படி பல பாடுகள் நடுவில், பல போராட்டங்கள் நடுவில், பல அவமானங்கள் நடுவில் உண்மையோடு இருக்கிற மனுஷனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் பெறுவான். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்திலும் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் தன்னோடு பிறந்தவர்களுக்கு முன்பாகவும் தன்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்கு முன்பாகவும் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷை தான் பெற்று கொண்டதுல உண்மையா இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். அவர்களை ஒரு நாளும் வாழாக்க மாட்டார், அவர்களை தேவன் தலையாக்குவார். பிரியமானவர்களே, ஆமென். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று. எஸ், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, மோசே ரொம்ப நீதிமானா, பரிசுத்தமானா, அவன் ஒரு கொலைகாரன். ஆனா கர்த்தர் அவனை விடல. நாடு கடத்தப்பட்டவனா இருந்தாலும் அவன் அயல் நாட்டிலே போய் எத்திரோ என்பவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது முச்சடியிலே தரிசனமான கர்த்தர் அவனை திரும்பவும் எங்கிருந்து கடத்தப்பட்டானோ அதே நாட்டுக்கு கொண்டு வந்து ஜனங்களுக்கு முன்பாக திறப்பில நிற்க வைக்கிறான். அவன் எதற்காக கொலை செய்தான்? தன் அந்த எபிரேயன் என்கிற உணர்வு அவனுக்குள்ள இருக்கிற, ரத்தத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடித்து நாசமாக்குவதை பார்த்துதான் எகிப்தியனை கொன்று போடுகிறான். மறுநாள் அவனுக்கு சத்துருவா இருந்தவன் யாரு அப்படின்னா, அந்த எந்த எபிரேயனுக்கு மோசே உதவி செய்ய போனானா அந்த உதவியை பெற்றுக் கொண்டவன் தான், நீ எங்கள் மேல நியாயாதிபதியா, நேற்று அந்த எகிப்தியனை கொன்று போட்ட மாதிரி என்ன கொன்று போடலாம் நினைக்கிறியா அப்படின்னு வெளிப்படுத்திடுறான். சில நேரங்கள் அப்படிதான்
நம்மிடத்துல உதவியை பெற்றுக் கொண்டவர் நமக்கு உபதிரவமாக மாறுவார்கள். ஆனாலும் மோசே தன் உண்மையில தவறவில்லை. தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வத்தை அவன் மறக்கவில்லை. அவனை குறித்த திட்டங்கள் மாறவில்லை. நீங்க எழுதி வச்சுக்கங்க, நம்மை ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இதுதான் சத்தியம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கேட்கிறார். எலிசா கேட்டதற்கு அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க, என் புருஷன் எப்படிப்பட்டவன்னு தீர்க்கதரிசி உங்களுக்கு தெரியும், கடன் வாங்கிட்டாரு, இப்போ அவனை அடிமையாய் கொண்டு போற பாக்குறாங்க. ஆகவே இந்த காலை வேளை பிரியமானவர்களே, எஸ்தருக்கு தெய்வம் இரக்கம் பாராட்டினார், யோசேப்புக்கு தெய்வம் இரக்கம் பாராட்டினார். இப்படி பல சம்பவங்களை வேதத்தின் ஊடே நான் சொல்லிக்கொண்டே போக முடியும், உலக பிரகாரமாகவும் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய உண்மையை விட்டு விலகவே கூடாது, உத்தமத்தை விட்டு விலகவே கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போன MK சாம் சுந்தரம் ஐயா, அவரு பெரிய பாஸ்டர், சுந்தரம் என்கிற பாஸ்டர் இடத்துல அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தார். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது அவரை குறித்து தவறாக அவருடைய சொன்ன போது அவர் எடுத்துக்கல. ஆனாலும் இந்த MK சாம் சுந்தரம் ஐயாவை சுந்தரம் ஐயா சொன்னாரு, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்ட, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட, நீ வராத, எங்கன்னா போவான். நல்லா கவனிங்க, அந்த தேவனுடைய மனுஷன் MA படித்தவர், அவ்வளோ பெரிய படிப்பற்றவர். ராத்திரி எல்லாம் அவன் வீட்டு வாசல்லையே நிக்கிறார். நல்லா ஜோரா மழை பெய்யுது, போவேல அந்த இடத்த விட்டு அப்படியே நிக்கிறார், நின்னார். ஒரு சமயத்தில் அவர் கதவை திறந்து பார்க்கிறார், அவர் அப்படியே நிக்கிறார். ஐயா என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்ற. அந்த மனுஷனிடத்திலே தான் சுந்தரம் பாஸ்டர் மரித்த பிறகு அந்த சபை பொறுப்புகள் எல்லாம் அவரிடத்திலே வருகிறது. அவரிடத்திலே வந்த பிறகுதான் சபை நன்றாக வளருகிறது. அவர் மரிக்கும் தருவாயில ஆவடி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களை எல்லாருக்கும் முன்பாக தலைமை போதகராக சபையில வைத்து பிரதிஷ்டை பண்ணினார். சுந்தரம் பாஸ்டர் அவர்கள் வளர்த்த காலேப் என்கிறவர் அயல் நாட்டில் இருந்து வந்து, இது எல்லாம் எங்க தாத்தா சொத்து, இதெல்லாம் எங்க தாத்தாவுது, நீங்க நான் தான் தலைமை போதகர் என்று வந்து தனக்குத்தானே எப்படி வேதத்தில் அப்சலோம் ராஜாவாக அறிவித்துக் கொண்டானோ அப்படி அறிவித்தார். தாமஸ் ராஜையா ஒன்னும் பேசாம ஆவடியில தான் இருந்த பகுதியில அவர் ஊழியத்தை செய்தார். அந்த ஐயா மரித்தும் இன்னும் பேசுகிறார். அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய இடத்தை வாங்கி இன்றைக்கு அந்த சபை ஸ்டேடியம் போல கட்டி இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை தள்ளலாம், உலகம் உங்களை தள்ளலாம், உறவுகள் உங்களை தள்ளலாம், யார் உங்களை தள்ளிவிட்டாலும் உங்களையும் என்னையும் தள்ளாத தேவன், உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன், மகிமையான தேவன், இந்த நாளிலே அவர் கையில நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் நம்மை
தள்ளவே மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். பிரியமானவரே, நன்றாக கவனிங்கள். கர்த்தர் மனுஷன் தள்ளுவான், மனுஷன் ஒதுக்கி வைப்பான், மனுஷன் எப்படி வேண்டுமானாலும் செய்வான். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் திட்டம் பண்ணி இருக்கிறதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதும் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும். அதே இயேசு கிறிஸ்து தான் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். மல்கோஸ் என்கிற போர் சேவனுடைய வலது காதை அற வெட்டின பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உன் உரையில போடு. பிதா கொடுத்த பாத்திரத்தில நான் பானம் பண்ணாதிருப்பேன். அநேக நேரங்கள்ல பிதா கொடுத்த பாத்திரத்துல நம்ம பானம் பண்ண தவறு. தேவன் நமக்கு கொடுத்த இடத்துல நின்று சாட்சியாய் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நிலைநாட்ட மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, எங்க தாத்தா ஒன்னு சொல்லுவார், என்னை வீட்டுல அடிக்கிறாரு எங்க அப்பான்னு சொல்லி நான் அப்பப்போ வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். அப்புறம் தேடி என்னை கொண்டு வருவாங்க. அப்பதான் எங்க தாத்தா சொல்லுவார், ఇట్లు వచ్చే కష్టానికంతా నువ్వు అడుకడుకు వెళితే தேவனுக்கு பணிக்கு ராவுதா அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? வர்ற பிரச்சனையெல்லாம் பார்த்து பார்த்து நீ ஓடிக்கிட்டே இருந்தீன்னா நீ ஒன்னுத்துக்கு உபயோகப்பட மாட்ட. அப்படியானா என்ன செய்யணும்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் நில்லு, உன் స్థానத்துல நீ నిల్లు, నీ స్థలములో నీ సోట్లో నువ్వు నిలబడు, నీకు ఇచ్చిన దాంట్లో నువ్వు స్థిరముగా నిలబడు, నువ్వు బాగుంటావు அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு ஒரு இப்பதான் தீர்க்க தரிசனமா தெரியுது. கொடுக்கப்பட்ட காரியத்தில யாரெல்லாம் உண்மையும் உத்தமமாய் நிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் கைவிடவே மாட்டேன். எவ்வளவு தூரம் நீ ஓடினாலும் உன் நேல் உன் கூட தான் வரும். நீங்க எங்க மாறி மாறி போனாலும் அன்ற மாத்திரம் தேவன் உனக்கு வச்சிருக்கிற ஓ ஸ்தானத்துல நீ நில்லு. அப்படி நிற்கும் போதுதான் கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இன்னைக்கு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, பிதா கொடுத்த பாத்திரத்துல பானம் பண்ணுகிறவர்கள் சோதனைகளை ஜெயிப்பார்கள், போராட்டங்களை ஜெயிப்பார்கள், நிந்தைகளை அவமானங்களை ஜெயிப்பார்கள், கஷ்டங்களை ஜெயிப்பார்கள், எல்லாத்தையும் ஜெயிப்பார்கள். நீங்கள் ஜெயிக்கணும், நானும் ஜெயிக்கணும், ஜெயித்து கொண்டே இருக்கணும். ஜெயம் நமது. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். தேவன் நமக்கு எல்லாவற்றையும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும். நீ உலகத்தை ஜெயிப்பாய், போராட்டங்களை ஜெயிப்பாய், அவமானங்களை ஜெயிப்பாய், நிந்தைகளை ஜெயிப்பாய், நீ பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிப்பாய், நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய். நீ ஒரு நாளும் எந்த இடத்திலும் தலை குனிந்து நடக்காதபடிக்கு என் வாசலே உன் தலையை நீ உயர்த்து, உன் ஸ்தானத்துல நீ நில். உன்னை கர்த்தர் உயர்த்துவா, மேன்மைப்படுத்துவா, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவா. அவர் உன்னை கைவிட மாட்டார்.
உன்னை விட்டு வாழ மாட்டார். உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உன்னோடு இருப்பார். தினந்தோறும் கேட்பார் வந்து, மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் எந்த மாதிரி நன்மை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நன்மை உனக்கு தேவை, கேளு மகளே, கேளு மகனே. கர்த்தர் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய முந்தன் நாள் இரவு என் தம்பியோட பேசிக்கிட்டு இருந்தேன். விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உங்ககிட்ட இருந்த ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுறா, மாசம் மாசம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் சொல்லிட்டு நான் படுக்க போறேன். ஆண்டவர் என் கூட பேசுற. இதுவரைக்கும் உன் வீட்டார் கொடுத்தா நீ இப்படி வந்திருக்கிற, உன் அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ணியா நீ இப்படி வந்திருக்கிற, அவங்கிட்ட போய் கேட்கிற, நான் உயிரோடு தானே இருக்கிறேன், உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவன் யார், நான் தானே, என்கிட்ட கேளு, நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியே உட்கார்ந்து அழுத. ஆண்டவரே, நான் மனசார கேட்கல ஆண்டவரே, நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன், விளையாட்டுக்கெல்லாம் சொன்னேன்னு சொல்லாதேன்னு வேதத்துல சொல்லி இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தின. ஒரு 5 நிமிடங்களுக்கு மேலாக கண்ணீர் வடிச்சேன். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே ஆண்டவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஒரு நாளும் தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த காலவேளை நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு ஆண்டவர் முடிக்கிறார். நீங்க பதில் சொல்லுங்க. அவர் செய்வார். நீ உபவாசத்தை ஜெபித்தால் உனக்கு செங்கோலை நீட்டுவார். நீ எந்த நிலையிலும் விழுந்து போகாமல் உண்மையா இருந்தால், சிறைசாலையில இருந்தாலும் பார்வோன் ராஜாவுக்கு தூக்கத்தை கெடுத்து உன்னை குறித்து வெளிப்படுத்துவார், மேன்மையாய் நிற்பாய். தாவீது தன் சொந்த மகனாலேயே துரத்தப்பட்டான். ஒருவேளை கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்வார், நான் திரும்பவும் ராஜாவாவேன்னு சொன்னான். அதே மாதிரி அப்சலோமை தூக்கிட்டு மறுபடியும் கர்த்தர் தாவீதை எருசலேமின் மேலே ராஜாவாக வைத்தார். எஸ், தோல்விகளை பார்த்து துவண்டு போகாத, சோதனைகளை பார்த்து சோர்ந்து போகாத, பலவீனங்களை பார்த்து பலவீனமான அறிக்கைகளை சொல்லாத, உன் சூழ்நிலையை பார்த்து கதறிக்கொண்டிருக்காத, பதறிக்கொண்டிருக்காத. உன்னுடைய என்னுடைய விபரீதங்களை சகித்த இயேசுவை பார். என்றைக்கும் அவருடைய கைகளில் தழும்புகள் இருக்கிறது. அவர் மூக்கிடம் வேறுபட்ட இடத்துல தழும்புகள் இருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்ட தழும்புகள் இருக்கிறது. அவருடைய விழாவில ஈட்டியால் குத்தின அந்த தழும்பு இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், என் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள், குணமாவீர்கள் என்று சொல்றார். எஸ், சந்தேகமா இருந்தா நீதி மத்தேயு சுவிசேஷம் அதுல அழகா சொல்ற தெளிவா, என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்னதை இங்கே ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று மத்தேயுல தெளிவாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்க வல்லமை உள்ள தழும்புகள். அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ள தழும்புகள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனங்களே, அவர் நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்குவார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல
17வது வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா 53 பாருங்க, அங்க சொல்றார். என்ன அருமையான வார்த்தைகள்! ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் ரொம்ப ரொம்ப மகிமையான வேதம். அழகா சொல்றார். ஹல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், என் தழும்புகளால் குணமாவீர்கள். எஸ், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக, என்னோடு இருப்பதாக. ஆமேன்.